திரு புஷி ஆனந்த் மீதும் வழக்குகள் போட்டிருக்காங்க இல்லையா? அதை ரெண்டையும் சேர்த்து தான் திரு விஜய் அவர்கள் நீங்க என்னங்க எங்களை பார்த்து பயப்படுகிறீர்களா, அஞ்சுகிறீர்களா? அதான் சார், திமுக தாவேக்காவை கண்டு அஞ்சுகிறதுன்னு சொல்றாரு. அது பெரிய வார்த்தை இல்லையாங்க சார்? ஏன்னா ஒரு 50-60 வருஷம் இருக்கிற கட்சி திமுக பிளஸ் ஆளும் கட்சியா இருக்கு. தாவேக்காவை பார்த்து எதுக்கு சார் பயப்பட போகுது? பவள விழா கொண்டாடிய கட்சிமா, பவள விழா கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய கட்சி. சரி, என்ன தப்பு விஜய் கேட்கறதுல சொல்லுங்க. நீங்க பயப்படல, ரைட்டா? ஒரு பர்மிஷன் கேட்கறதுக்கு லைட்டாக ஒரு டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா அதுக்கு கேஸ் போடுறது கூட விடுங்க. அது ஏதோ அது ஒரு அரசியல் கட்சின்னா இந்த மாதிரிலாம் கேஸை போடுவாங்க. ஒரு ஆனந்த் சந்திக்கணும், எனக்கு அது விடுங்க, அதை ஓரமாக வச்சுருங்க. போய் முதல்ல ஒரு இடத்த திருச்சியில் எனக்கு இந்த இடத்த கொடுங்கன்றாங்க, கொடுக்க மாட்டேன்றீங்க. அடுத்து இன்னொரு இடம்னு சொல்கிறாங்க, அதையும் கொடுக்க மாட்டேன்றீங்க. சரி, எங்கே தான் ஏன் கொடுப்பீங்கன்னா எங்கேயுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்கன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சொல்லுங்கள்? பயம் தானே சார்? இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல, ரைட்டா? திரு விஜய் அவர்களே இதை சொல்கிறாரு, நீங்கள் எங்களை பார்த்து பயப்படுறீங்களான்னு கேட்குறாரு. அதில் என்ன தப்பு சொல்லுங்கள்? ஒரு குறைந்தபட்ச ஜனநாயகம் வேண்டும் அல்லவா? என்ன தப்பு? நாங்கள் ஒரு திருச்சி கமிஷனரோ ஒரு திருச்சி ரூரல் எஸ்பியோ ஒரு திருச்சி ரேஞ்ச் டிஐஜியோ எங்கேயுமே நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை பயப்படுதுன்னு இல்லாமல் வேறு எப்படி புரிஞ்சுக்கிறது? நாட்டில் எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு தேர்தல் நடவடிக்கை இருக்கு. அதுதானே விஜய் அவரோட அறிக்கையில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு விஜய் அறிக்கையில்? ஒரு அரசியலில் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணுறது ஒரு நடவடிக்கை மாதிரி, அதை கூட பண்ண விடாமல் பண்ணீங்கன்னா இது எப்படி? ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சார், மதுரை மாநாட்டுக்கே இந்த மாதிரி பர்மிஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தாங்க. நீதிமன்றத்தை அணுகித்தான் அவர்கள் அனுமதி வாங்கினார்கள். இங்க பாருங்கம்மா, இன்னைக்கு இப்போ செப்டம்பர்ல ஆரம்பிச்சு டிசம்பர் வரை இந்த பிரச்சார பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பிரச்சார பயணத்துக்கும் கோர்ட் அணுகணுமா? சில மாவட்டங்கள் மதுரை பெஞ்சு, சில மாவட்டங்கள் சென்னை. இப்போ ஒவ்வொன்றுக்கும் அணுகிட்டே இருக்கணுமா? அப்போ நீங்க ஆட்சி நடத்துறீங்களா, அராஜகம் பண்றீங்களா? இந்த கேள்வி எழுகிறதா? இன்னொன்று, சுற்றுப்பயணம் பிரச்சாரம்னாலே கூட்டம் தானே சார்? நம்ம கூட்டம் தான், கூட்டம் வரத்தான் செய்யும். கூட்டத்தை கூட்டுவதற்காக தான் பிரச்சாரமே பண்றது. நீங்க எல்லாம் போய் ரோட்ல போய் பிரச்சாரம் பண்ணுவீங்க, ரோட்டை அடைச்சிக்கிட்டு பேனர் வச்சு பிரச்சாரம் பண்ணுவீங்க, வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் பண்ணுவீங்க. விஜய் மட்டும் வீட்டில் உட்காந்துட்டு பிரச்சாரம் பண்ணணுமா? இது உங்களுக்கு ஒரு அராஜகமாக தெரியவில்லையா?